சாம்சங் தொழிற்சாலை ஊழியர்கள் 1000க்கும் மேற்பட்டோர் 3வது நாளாக வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கூடுதல் தகவல்களை நம்முடைய செய்தியாளர் மணிகண்டனிடம் கேட்கலாம். மணிகண்டன், ஊழியர்களோட கோரிக்கை என்ன? விரிவான விவரங்களை பதிவு செய்யுங்க. கண்டிப்பாக காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்கசத்திரம் பகுதியில் செயல்பட்டு வரும் சாம்சங் தொழிற்சாலை ஊழியர்கள் தற்போது 1000க்கும் மேற்பட்டோர் இந்த 3வது நாளாக தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தொழிலாளர்களின் முக்கிய கோரிக்கைகள் ஒன்றான ஊதிய உயர்வு, தொழிற்சங்க அங்கீகாரம், 8 மணி நேர வேலை உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடர்ந்து இந்த வேலை புறக்கணித்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் நிர்வாகம் தொழிலாளர்களுடனான சமரச பேச்சுவார்த்தை நேற்று ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த இருங்காட்டுக்கோட்டை பகுதியில் துணை ஆணையர் கமலக்கண்ணன் தலைமையில் நடைபெற்றது. இதில் போராட்ட குழு தரப்பும் தொழிற்சாலை ஆலோசனை குழு உறுப்பினரும் என பலர் கலந்து கொண்டனர். 3 மணி நேரத்துக்கு மேலாக நடைபெற்ற பேச்சுவார்த்தை தொழிற்சாலை ஊழியர்கள் சார்பில் தங்களது நியாயமான கோரிக்கைகளை வலியுறுத்தினர். பெரும்பான்மை ஊழியர்கள் உள்ள குழுவினை அழைத்து கோரிக்கைகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என முதன்மையாக வைக்கப்பட்ட கோரிக்கையை நிர்வாகம் ஏற்க மறுத்ததால் பேச்சுவார்த்தையானது தோல்வியடைந்தது. பேச்சுவார்த்தை தோல்வியடைந்த நிலையில் போராட்டங்கள் தொடரும் எனவும் அறிவிக்கப்பட்டது. அந்த வகையில் தொடர்ந்து 3வது நாளாக இன்று 1000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் தொடர்ந்து அந்த வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை வரும் 13ஆம் தேதி நடைபெறும் என இரு தரப்பிலும் முடிவு செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மணிகண்டன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.